ஜோதிடகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 22ஆம் தேதி வியாழக்கிழமை 5/2/2026 உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் திதி சதுர்த்தி தேய்பிறை, யோகம் சுகர்மம், கரணம் பவம். இன்று கும்பராசி குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் இருக்கின்றன. நல்ல நேரங்கள் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரங்கள். ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை காலையில். இன்று வாரசூலை தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். இன்றைய ராசி பலன்கள். மேச ராசிக்கு தனம் தானிய விருத்தி ஒன்று, பணவரவு ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. அற்புதமான நாள். ரிஷப ராசி அன்பர்கள் பயத்தில் இருந்து தெளிவு வர வேண்டிய நாளாக இருக்கின்றன. முக்கிய முடிவுகளை கவனமாக செயல்பட்டால் இன்று அனுகூலமாக இருக்கும். மிதன ராசிக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிற காலகட்டங்கள், அலைச்சலிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். கவனமாக பயணிக்க வேண்டிய நாள். கடகராசிக்கு இன்று அற்புதமான நாள். பாராட்டு மலைகள். இன்று முக்கியமாக வேலையில் குடும்ப உறவுகள் அன்பு பாராட்டும் அதிகமாக இருக்கின்ற காலகட்டம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இழப்பில் இருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தன. தொந்தரவுகள் தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள். இன்று கன்னி ராசிக்கு இன்று அற்புதமான நாள். இன்று வளர்ச்சி பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று முதலீடு சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல்கள், சொந்த பந்த உறவுகள், திருமண உறவுகள் வலுப்பெறுகிற காலகட்டம். துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கின்றன. பயணங்கள், முதலீடுகள், பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர இன்று அனுகூலமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இன்று முயற்சி திருவினையாக்கும். தொடர்ந்து முயற்சிக்க வேண்டிய நாள். லாபகரமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் வலு சேர்க்கின்றன. தனுசு ராசியில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபத்தை குறைக்க வேண்டும். தொழிலில் பொறுமையாக கையாண்டால் இன்று வெற்றி வகை உண்டு. குடும்ப உறவுகள் வலுப்பெறும் காலகட்டமாக இருக்கின்றன. பேச்சில் கவனம். மகர ராசி அன்பர்கள் ஆசைகள் நிறைவேறும் காலகட்டம். இன்று முக்கியமாக சந்திராஷ்டமத்தில் மீண்டு வந்த நாளாக இருப்பதால் அற்புதமாக இருக்கின்றன. அனைத்து விஷயத்திலும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம். கும்பம் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. கவனமாக பயிரிக்க வேண்டினால். முக்கிய பத்திரங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டினால். மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள், கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்டதில் யோகத்தை கொடுக்கின்றன. இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள். கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயில் இறுதி காலகட்டத்தில் இருக்கும் துன்பத்தை நீக்கும் அற்புத திருத்தலம்.